நம்மளோட ரேட் வந்துட்டு 2796 ரூபா ஸ்கொயர் ஃபீட். எக்ஸாக்ட்லி. நம்ம வீடியோ பார்த்து நீங்க லேட்டா வந்து கால் பண்றீங்க, லேட்டா வரீங்கன்னா லான்ச் ஆனதுக்கு அப்புறமா 3350 ரூபால இருந்து 3600 ரூபா வரைக்கும் வந்துட்டு 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. இந்த ரேட் இந்த ஏரியாலாம் தாறுமாறா ஆயிடும். நான் இப்பயே சொல்றேன். இப்போ ஸ்கொயர் ஃபீட் 2800 ரூபா அப்படின்னா கண்டிப்பா 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா 2,80,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறோமா? கண்டிப்பா கைஸ், மெட்ரோ வந்து இந்த இடம்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா பெங்களூர், சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்க இருந்து வெறும் 800 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. எவ்வளவு சென்டர்ல இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகேங்க சார். நாட் ஓவர் ஸ்கூல் பஸ் மட்டும் கிடையாதுங்க சார், கம்பெனிஸ் பஸ்ஸும் வந்துட்டு டோர் ஸ்டெப்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. ஹுண்டாயா இருக்கட்டும், ஸ்டைன் குளோபலா இருக்கட்டும், வீல்ஸ் இந்தியாவா இருக்கட்டும், டோர் ஸ்டெப்ல வந்துட்டு பிக் பண்ணிட்டு போறாங்க. நீங்க எந்த ஃபேசிங்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது? ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி பக்கத்துல இருக்க இண்டஸ்ட்ரியல்ல ஒர்க் பண்றவங்க தான் இங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. சோ டோர் ஸ்டெப்ல அவங்க வரதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சரை பத்தி பேசல, கரண்ட் பத்தி நாங்க நடக்கிறத பேசிட்டு இருக்கோம், போறது கிடையாது. கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல்ல போனாலும் சரி, சிட்டிக்குள்ள போனாலும் சரி, எல்லா வகைக்குமே நம்ம சைட்டை சுத்தி டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இருக்கு. அது எல்லாமே ஜேஜேஎஸ் அசோக் நகர்ல இருக்கு. இது இல்லாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, பயங்கரமான ஆஃபர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ பார்க்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்ரீபெரும்புத்தூர் வந்திருக்காங்க. நிறைய வகையான வீடியோக்கு லைஃப் ஸ்டைல் டெவலப் பண்ற சேனல் எடுத்து போட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான லேண்ட் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் ஜேஜேஎஸ் அசோக் நகருங்க. இது வந்து ஒரு சூப்பரான பிளாட். ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஃபேஸ் 2 லான்ச் பண்றாங்க. ஃபேஸ் 2ல கிட்டத்தட்ட 80+ பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க இருக்கு. சூப்பரான ஆஃபர்ல நல்ல ரேட்ல நல்ல அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான் நம்ம ஜேஜேஎஸ் அசோக் நகர். சைட்டுக்கு உள்ளேயே 700+ ஃபேமிலிஸ் வந்து தங்கிட்டு இருக்காங்க, இங்கே கூடி இருக்காங்க. மெயின் ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவேஸ்ல இருந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்னா சைட்டுக்குள்ளேயே வந்துடலாம். நீங்க ஒரு ட்ரீம் ஹவுஸ் தேடுறீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல, நம்மளுடைய ட்ரீம் லேண்டை வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சைட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மெயினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா தராங்க. நீங்க ஒரு 1 BHK பிளான் பண்ணி உங்க பட்ஜெட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை 2 BHK மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர்லாம் வந்து நம்ம பிரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க. ஜேஜேஎஸ் அசோக் நகர்ல என்னென்ன ஆஃபர் இருக்கு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு டீடைலா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சொல்லுங்க, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோக்களே பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ டீடைலா நம்ம ஜேஜேஎஸ் அசோக் நகரை பத்தி பிரதர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர். சொல்லுங்க, பாக்குற மக்களுக்கு நம்ம சைட் எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க. வணக்கம் மக்களே, நம்ம சைட் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் மெயின் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 2.8 கிலோமீட்டர்ஸ்ல வந்துட்டு ஆன் ரோடு CBR ரோட்ல இருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சீங்கன்னா நம்ம சைட்குள்ள வந்துடலாம். சூப்பர். அதாவது ஆன் ரோட் சைட்டுங்க. மெயின் ரோட்ல இருந்து ரைட்ல திரும்பினாலே கேட் இல்லைங்களா? உள்ள வந்தோம்னா சைட்டு. அதாவது இப்பதான் லேண்ட் போட்டு டெவலப் பண்றாங்கலாம் கிடையாது. என் பின்னாடி பார்க்கலாம் எக்கச்சக்க வீடுகள் வந்துருச்சு, நிறைய குடும்பம் குடியேறிட்டாங்க. ஒரு சூப்பரான சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க எவ்வளவு பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. நம்ம சைட்டோட நேம் வந்துட்டு ஜேஜேஎஸ் அசோக் நகர். ஓகேங்களா? நம்ம சைட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? நம்ம 10 வழிச்சாலை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். 10 வழிச்சாலை எங்கன்னா வந்துட்டு நம்ம பூஞ்சேரி கிராமத்துல ஸ்டார்ட் பண்ணி மீஞ்சூர் வரைக்கும் போகுது. ஓகேங்களா? 132 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. அந்த ரோட்ல இருந்து நம்மளோட சைட் வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதோட என்ட்ரன்ஸ் தான் வந்துட்டு நம்ம சைட்டோட வாசலே. அதாவது 10 வழிச்சாலையோட என்ட்ரன்ஸும் நம்ம வாசலும் ஒன்னு எக்ஸாக்ட்லி பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? அதுலதான் வந்து நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாப் வசதி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மெயின் பஸ் ஸ்டாப்பே நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு வந்து பஸ் வசதியும் நம்மளோட சைட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இது இல்லாம வந்துட்டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம சைட்ல இருந்து ஒரு 600 மீட்டர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. கைஸ், உங்களுக்கு வர வழி வீடியோ எடுத்தவங்க ஆட் பண்ற பாருங்க. பெங்களூர் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்க இருந்து வெறும் 800 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. எவ்வளவு சென்டர்ல இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகேங்க. இந்த சைட் வந்துட்டு மொத்தம் 9.3 ஏக்கர்ஸ்ல வந்துட்டு லொகேட் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 700 வீடு வந்து உள்ள வந்து ஆயிடுச்சு ஃபேஸ் 1ல. இப்ப ஃபேஸ் 2 வந்து நமக்கு வந்து ப்ரீ லான்ச்சிங் போயிட்டு இருக்கு. ஓகே. அதாவது ஃபேஸ் 1ல 700க்கு மேல வீடுகள் வந்துருச்சு. ஃபேஸ் 2 வந்து இப்ப லான்ச் பண்ண போறோம். சூப்பர். ஃபேஸ் 2ல எவ்வளவு பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு? ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு 80 பிளாட்ஸ் வந்து இதுக்குள்ள அவைலபிள் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃப்ரீ புக்கிங்ல வந்து நமக்கு பிளாட்ஸ் எல்லாமே வந்து டெய்லி பேஸ்ல வந்து நமக்கு புக்கிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப ஃப்ரீ புக்கிங்ல வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 80 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஆர் வேரியன்ட் நீங்க எந்த ஃபேசிங்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது?
ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஆனா மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்கணுங்களா? ஆமா, ரைட், ஓகே. மொத்தம் 80+ பிளாட்ஸ்ல 1000 இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இண்டிவிஜுவலா. இப்ப நிறைய பேருக்கு இந்த கிழக்க பார்த்து வேணும், மேற்க பார்த்து வேணும், இந்த கார்னர் பிளாட் வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா. இது வந்து ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி தானா? ஆமாங்க. என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ்லாம் வந்து சைட்டுக்குள்ள கொடுக்குறோம் நம்ம? நீங்களே பாத்துப்பீங்க. நம்ம வந்து இப்ப 40 அடி ரோட்ல இருக்கும். 40 அடி பிளாக் டாப் ரோட்ல இருக்கும். சரிங்களா? நம்ம சைட்ல வந்து 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி, 23 அடி. ஓகேங்களா? இதெல்லாம் பிளாக் டாப் ரோட் போட்டுருக்காங்க. இது இல்லாம இபி ஃபெசிலிட்டிஸ் நம்மளது ஆல்மோஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? வாட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்க வந்து டேஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். வாட்டர்ஸ் வந்து நீங்க ஆரோ இல்லாம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்மளோட வாட்டர் லெவல். வேற லெவல். இது இல்லாம நம்ம சைட்குள்ள வந்துட்டு எல்லா ஸ்கூலோட பஸ்மே வந்துட்டு நம்ம சைட்குள்ளேயே வந்துட்டு டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. உங்க குழந்தைங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு ரோட்டுக்கு போய் விடணும், 2 வீலர் கொண்டு போய் விடணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆல்மோஸ்ட் உள்ள வந்துட்டு ஸ்கூலோட பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட டோர் ஸ்டெப்ல வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தா போதும், பஸ்ல ஏத்திட்டு குழந்தைய போய் இதெல்லாம் சரியான விஷயம். ஏன்னா நம்ம வீட்டு வாசலே பிக் பண்றதுக்கும் நம்ம கொண்டு போய் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த சைட்ல எக்ஸாக்டா சொல்ல போனா டைரக்டா உள்ளே ஆக்சபிள் ஆகிற மாதிரி ரோட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல உடனடியா இப்பவே குடி புகுந்து என் ட்ரீம் வில்லா கட்டி இருக்கனாலும் சரி, இந்த சைட் பெஸ்டா இருக்கும். இது இல்லாம எல்லா ஸ்ட்ரீட்லயுமே ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு. உங்களுக்கு எல்லா சைட்லயுமே உங்க வாசல்லயே அவென்யூ ட்ரீஸ் வந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா. ரைட். அதாவது அடிப்படையா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஜேஜேஎஸ் அசோக் நகர்ல இருக்கு. இது இல்லாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, பயங்கரமான ஆஃபர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு சொல்றேன். சர்டிபிகேட்ல டிடிசிபி ரெரா சர்டிபிகேட்லாம் இருக்கா? டிடிசிபி ரெரா சர்டிபிகேட்ஸ் இருக்கு. நமக்கு 80 to 90% லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பயங்கரம். சிம்பிளா சொல்ல போனா இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டவுன்ஷிப் மாதிரி நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1500 கொண்டு வர பிளான்ல இருக்கும். ஒரு சின்ன டவுன்ஷிப் மாதிரி இதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சம மக்கள் வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டாங்கன்னா கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா? கண்டிப்பா. நீங்க ஃபேமிலியோட வரீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்க அரேஞ்ச் பண்றோம். ஆல் ஓவர் சென்னை எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிக்கப் அண்ட் டிராப் ஃப்ரீ தான். சூப்பர். நீங்க ஒரு நல்ல லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேமிலியோட வாங்க. நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. வாங்குறீங்க வாங்கல, ஒரு டைம் வந்து நாங்க சொல்ற அம்யூனிட்டிஸ்லாம் அந்த இடத்துல இருக்கா, வாங்கலாமா ஒர்த்தா வச்சு செக் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்கிட்டு போவீங்க. அந்த அளவுக்கான விஷயங்கள் இந்த சைட்ல வந்து இருக்கு. சரி, நம்ம சைட்டுக்குள்ளேயே நம்ம தேவையான விஷயங்கள் எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி, சிசிடிவி கொடுக்குறோம், பிளாக் டாப் ரோடு கொடுக்குறோம், அம்யூனிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி, தண்ணி வசதி எல்லாமே இருக்கு. 80 to 90% லோன் பண்ணி கொடுக்குறோம் இல்லீங்களா? இப்போ நம்ம வந்து மினிமம் எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நம்ம இந்த இடத்துல லேண்ட் வாங்கலாம் நினைக்கிறீங்க? நம்மளோட சைட்ல வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 5 ல இருந்து 6 லட்சம் ரூபா வந்துட்டு டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா போறோம். பேலன்ஸ் இருக்குது நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுக்கல, கஸ்டமைஸ் வில்லாவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமைஸ் வில்லானா உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களோட தேவை எப்படியோ அந்த மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். உங்ககிட்ட ஒரு 5 ல இருந்து 6 மாசம் டைம் இருந்ததுன்னா போதும், கஸ்டமைஸ் வில்லாவை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. கஸ்டமைஸ்ட் வில்லா நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன மாதிரி ட்ரீம் ஹவுஸ் நினைச்சிருக்கீங்களோ அதுபடி இவங்க வந்து கட்டி கொடுப்பாங்க இல்லீங்களா? கண்டிப்பா. சூப்பர். ஆஃபர் லாஸ்டா போய்டும். ஓகே, நான் சைட்டுக்கு உள்ள ஃபுல்லா பார்த்தாச்சு. சைட்டை சுத்தி நம்ம 3 முக்கியமான விஷயங்கள். டிரான்ஸ்போர்ட் வசதி என்ன நல்லா இருக்கு? டிரான்ஸ்போர்ட் வசதின்னு பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிளாம்பாக்கத்துக்கு அடுத்து குத்தம்பாக்கம் தான் வரப்போகுது. கண்டிப்பா. இது இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர் மெயின் பஸ் ஸ்டாப். உங்களுக்கு திருவள்ளூர்ல இருந்து எல்லா பஸ்ஸுமே அங்க இருந்து வரும். ஓகேங்களா? அது எவ்வளவு தூரம் வருது? இங்க இருந்து எக்ஸாக்ட்டா 2.5 to 2.8 கிலோமீட்டர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து எவ்வளவு? குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஆல்மோஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ்ல வருது. 6 கிலோமீட்டர்ஸ்ல. ஓகேங்களா? இது இல்லாம மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஃபேஸ் 5 இங்க தான் வருது. ஓகேங்களா? நமக்கு வந்து மெயின்ல போகுது. இங்கக்கு அங்க வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்து மெட்ரோ ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பா ரீச் பண்ணிடலாம். சூப்பர். ஓகேங்களா? தென் நம்ம சைட் வாசல்ல முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம சைட் வாசல்லே மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குது. நமக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் போற எல்லா பஸ்மே நம்ம சைட் வாசல்ல நிக்கும். நீங்க இறங்கி ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம வீட்டை வந்து நடந்தே உள்ள வந்துடலாம். எக்ஸாக்ட்லி. வாசல்லே பஸ் ஸ்டாப் இருக்கு. இந்த லைன்ல எங்க போனாலும் ஏறிக்கலாம். இது இல்லாம நேஷனல் ஹைவேஸ்ல போற பெங்களூர் பஸ், ஊருக்கு போற பஸ் எல்லாமே இந்த லைன்ல எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் டோல்கேட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சிபிஆர் ரோடையும் பெங்களூர் ஹைவேயும் வந்து கனெக்ட் பண்ற இடத்துல டோல்கேட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டோல்கேட் என்னமோ எல்லா பஸ்ஸுமே அங்க நின்னுட்டு தான் போகணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க பெங்களூர் போற மாதிரினா இங்க நம்ம ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு 2 வீலர் டிராப் பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்ம அதுல ஏறி பெங்களூர் போயிடலாம். ஒரு மெயின் ஸ்டாப்பா மாற போகுது அப்ப அது. எக்ஸாக்ட்லி. ஃபியூச்சர்ல மினி பஸ் வந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்ல. சோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல்ல போனாலும் சரி, சிட்டிக்குள்ள போனாலும் சரி, எல்லா வகைக்குமே நம்ம சைட்டை சுத்தி டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா சார். நாட் ஓவர் ஸ்கூல் பஸ் மட்டும் கிடையாதுங்க சார். கம்பெனிஸ் பஸ்ஸும் வந்துட்டு டோர் ஸ்டெப்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. ஹுண்டாயா இருக்கட்டும், ஸ்டைன் குளோபலா இருக்கட்டும், வீல்ஸ் இந்தியாவா இருக்கட்டும், டோர் ஸ்டெப்ல வந்துட்டு பிக் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்க 700 வீல்ஸ் இருக்கு. எல்லாமே இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹுண்டாயில ஒர்க் பண்றவங்க,
ஸ்டைன் குளோபல் இந்த மாதிரி பக்கத்துல இருக்க இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க தான் இங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. சோ டோர் ஸ்டெப்ல அவங்க வரதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சரை பத்தி பேசல, கரண்ட் பத்தி நாங்க நடக்கிறத பேசிட்டு இருக்கோம், நடக்க போறது கிடையாது. கண்டிப்பா அதான் நீங்க ஒருவேளை ஸ்ரீபெரும்புதூர் சைடுல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல ஒரு நல்ல லேண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா தி பெஸ்ட் ஆப்ஷன் ஜேஜேஎஸ் அசோக் நகர். ரைட், டிரான்ஸ்போர்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்ன நல்லா இருக்கு சார்? காலேஜுக்கா சார் இந்த ஏரியால பஞ்சம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். பூந்தமல்லி ரோட எடுத்தாவே பனிமலர் இருக்கு, சவிதா இருக்கு, சாஸ்தா இருக்கு, தென் கிங்ஸ் காலேஜ் இருக்கு, ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் இருக்கு, ராஜலட்சுமி இருக்கு, அப்படியே டிஎம்இ இருக்கு, போயிட்டே இருக்கும். நான் புதுசா உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. ஆல்மோஸ்ட் நீங்க எக்ஸ் ஸ்டூடெண்ட் வர. ஆமாங்க, கரெக்ட்டுங்களா? சோ புதுசா நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த லைன், இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் லைன் வந்து பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம், பூந்தமல்லில இருந்து செம்பரம்பாக்கம், ஸ்ரீபெரும்புத்தூர் கண்டினியூஸா காலேஜஸ் தான். ஸ்ரீசாஸ்தா இருக்கு, பனிமலர் இருக்கு, டாப் காலேஜஸ் எல்லாமே இந்த லைன்ல இருக்கு. சோ நீங்க காலேஜை பத்தி கவலையே பட தேவையில்லை. ஸ்கூல்ஸ் என்னென்னலாம் இருக்கு? ஸ்கூல் வந்து சென்ட் ஜோசப் இருக்கு, மவுண்ட் ஃபோர்ட் இருக்கு, ஸ்ரீ ரயான் இன்டர்நேஷனல் இருக்கு, இது போக வந்து விவேகானந்தா வித்யாலயா இருக்கு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இப்ப நான் சொன்ன எல்லா ஸ்கூல்ஸோட பிக்கப் பஸ்மே வந்துட்டு முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் நம்ம ரோட் ஸ்டெப்ல பிக்கப் இருக்கு. கைஸ், உங்களுக்கு வந்து மினிமமான ஸ்கூல் நேம் தான் சொல்றோம், இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த சரௌண்டிங்லயே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே எக்கச்சக்க ஸ்கூல்ஸ். கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூலும் இருக்கு. சோ உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பார்த்தாச்சு. ஹாஸ்பிடல்ஸ் என்னலாம் ப்ரோ இருக்கு? சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸ்ரீபெரும்புத்தூரோட இஎஸ்ஐ மெயின் ஹாஸ்பிட்டல் இங்க நியர்பைல தான் இருக்கு. ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஜெயா ஹாஸ்பிட்டல் இருக்கு, சாரதா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ரைட். சோ ஹாஸ்பிடல்ஸ் நாம நீங்க பாருங்க, நம்ம எதை பத்தி பேசினாலுமே சரி மினிமம் 3 to 4 அதை பத்தி சொல்லிடுவோம். அதாவது உங்களுக்கு காலேஜஸ் இருந்தாலும், ஸ்கூல்ஸா இருந்தாலும், ஹாஸ்பிட்டலா இருந்தாலும், ஏன் நீங்க வந்து கம்பெனி, இங்க வந்து அவ்வளவு கம்பெனிஸ் இருக்குங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் தான் ஒரு மெயின் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவே இந்த சரௌண்டிங்ல இருக்குது. இந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த சரௌண்டிங்ல நீங்க வந்து ஒரு லேண்ட் தேடுறீங்க, வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜேஜேஎஸ் அசோக் நகரை மிஸ் பண்ணாதீங்க. இங்க இருக்கிற முக்காவாசி பேர் இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்ணவங்க தான். இங்க வந்து வீடு இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறவங்க தான் 700 குடும்பங்களுக்கு மேல இங்க இருக்கிறாங்க. சோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சைட்டை பத்தின மொத்த டீடைல்ஸ் பார்த்துட்டு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாக்ட்டா எங்க இருக்குது, சைட்டுக்குள்ள நம்ம என்னென்ன கொடுக்குறோம், சைட்டை சுத்தி என்னென்ன இருக்குன்ட்டு. என்டர்டைன்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா பக்கத்துல இவிபி தியேட்டர் இருக்கு, இவிபி ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நியர்பைல யாரும் வந்து சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து டிமார்ட் நியூவா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அப்கமிங் வீக்ல வந்து டிமார்ட் நமக்கு வந்துட்டு ஓபன் ஆக போகுது. மளிகை சாமானுக்குலாம் நீங்க அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நியர்பைல இது இருக்கு. இது இல்லாம வந்து குயின்ஸ்லாண்டும் நமக்கு நியர்பைல தான் இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு பஞ்சமே கிடையாது. கைஸ், மெட்ரோ வந்து இந்த இடம்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரேட் இந்த ஏரியாலாம் தாறுமாறாயிடும். நான் இப்பயே சொல்றேன், ஏன்னா நல்ல டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. முன்னாடியே உஷாரா ஒரு நல்ல லேண்ட் வாங்க நினைச்சீங்கன்னா இப்பயே அந்த முடிவு எடுத்துருங்க. 2025 2026ல லேண்டு கோல்டுலாம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு தெரியும். ஓகே ப்ரோ, ஸோ கம்ப்ளீட்டா சைட்டை பத்தி பார்த்துட்டோம். அதாவது கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ள என்ன இருக்கு, சைட்டை சுத்தி என்ன இருக்கு, என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். நம்ம ரேட்டு எவ்வளவு ப்ரோ கொடுக்குறோம்? நம்மளோட ரேட் வந்துட்டு 2796 ரூபா ஸ்கொயர் ஃபீட். எக்ஸாக்ட்லி. கைஸ், அதுவும் இது வந்து ப்ரீ லான்ச் ரேட் மட்டும் தான். ஆமா, நீங்க வந்து ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து நீங்க லேட்டா வந்து கால் பண்றீங்க, லேட்டா வரீங்கன்னா லான்ச் ஆனதுக்கு அப்புறமா 3350 ரூபால இருந்து 3600 ரூபா வரைக்கும் வந்துட்டு ஏறிடும். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா நானே இதே சைட்ல வீடியோ போட்டுருக்கேன். அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க. சோ இதுல வந்து எவ்வளவு வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ? ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 80 to 90% வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம். உங்ககிட்ட வந்து ஒரு 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் இருந்ததுன்னா போதும், இந்த இடத்துல வந்து நீங்க வந்துட்டு சைட் புக் பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. சூப்பர். ஆஃபர் சொல்லுங்க. இப்போ நீங்க வந்துட்டு 2 BHK பிளான் பண்ணீங்கன்னா 1 BHK எக்ஸ்ட்ரா கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நாங்க தரோம். 1 BHK எக்ஸ்ட்ரா கட்டுற அளவுக்கு தரீங்களா? அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு நீங்க சூஸ் பண்றீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் சேர்த்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டா வந்து நாங்க உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு ஒரு பெட்ரூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிச்சனுக்கு பிளான் பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்டோர் ரூமுக்கு பிளான் பண்ணலாம், ஒரு கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூமுக்கு பிளான் பண்ணலாம். சோ உங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா தான் இருக்கும். சூப்பருங்க. எக்ஸாக்ட்லி 100 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு நாங்க ஃப்ரீயா தரோம். இப்போ 1 BHK பிளான் பண்ணி வரீங்கன்னா 2 BHK மாத்திக்கலாம். கண்டிப்பா 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. இப்போ ஸ்கொயர் ஃபீட் 2800 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பா 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா 2,80,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறோமா? கண்டிப்பா. வேற லெவல். லேண்ட் விக்கிற ரேட்டுக்கு, லேண்ட் இப்ப இருக்கிற டிமாண்டுக்கு இந்த மாதிரி ஆஃபர்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்க வாங்க, நான் சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலியோட வாங்க, ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க, ஒரு அம்யூனிட்டி செக் பண்ணுங்க, எல்லாம் இருக்கான்னு பாருங்க, கட்டாயம் வாங்கிடுவீங்க. அவ்வளவு ஒரு சூப்பரான சைட் தான். சைட் பேர் என்ன? நம்மளோட கம்பெனி நேம் வந்து பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நம்மளோட சைட்டோட நேம் வந்து JJS அசோக் நகர். அசோக் நகர். ரைட்டா? கண்டிப்பா. ரைட்ண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி. சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன சந்தேகம் எதுவா இருந்தாலும் சரி உடனடியா கால் பண்ணுங்க. இந்த 2026ல உங்களோட ட்ரீம் ஹவுஸை, ட்ரீம் லேண்டை வாங்க. நன்றிண்ணா. பாப்போம். நன்றி மக்களே.